ஹாய். ஸோ இது வந்து என்னோடய பேக்யார்டில் நான் வந்து இந்த ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் வளர்க்குறேன். ஷைவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இதை பூவை வந்து பறித்து இப்போ தான் வந்து இங்கே போட்டிருக்கேன். இது வந்து சீடு மாதிரி. ஸோ இதை போட்டிங்கன்னா திரும்ப நிறைய வளரும். இதெல்லாம் கொஞ்சம் காஞ்சு போயிருக்கு. ஸோ இதை வந்து நான் பறிச்சிடுறேன். இங்கே பாருங்கள். ஸோ இதை வந்து நான் இந்த மாதிரி நிறைய பறிச்சிருக்கேன் இப்போது எங்கள் கார்டன்லேருந்து வளர்ந்துருக்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து நான் இன்றைக்கி வந்து ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக யூஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் வைக்கலான்னு பார்க்குறேன். ஸோ இதுதான் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ். இது நான் எங்கள் இதில் பேக்கெட்டில் நான் வளர்க்குறேன். ஸோ இதை வந்து நீங்கள் இந்த மாதிரி ஃப்ளவரிங் இது வரும்போது காஞ்ச உடனே அதை வந்து மண்ணில் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி பார்க்கலாம். ஸோ அது வளரும். அதனால அதை ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லோரும். ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ பறிச்சிருக்கேன்ட்டு. சூப்பராக இருக்குது. நிறைய வளர்ந்துருந்தது. சரி இன்றைக்கி பறித்து இதை ஃப்ரைட் ரைஸில் போட்டு சூப்பராக சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பறிச்சிருக்கேன். ஆனால் எல்லாத்தையும் யூஸ் பண்ண போகிறதில்ல, கொஞ்சமாக போட்டு யூஸ் பண்ணி மீதியை வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கிற ஐடியா. அதேமாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற ஒரு ஃப்ளவர் மாதிரி வளர்ந்துருக்கு இல்லையா, அதில் காஞ்சோடனே சீட் வரும். அந்த சீடை வந்து நீங்கள் பாட்லேயோ இல்லைன்னா கிரவுண்ட்லேயே தரையிலே வந்து போட்டு மண்ணில் போட்டு வளர்த்து பார்க்கலாம். நிறைய வளரும். ஸோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லோரும். ரைஸ் மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ இட்ஸ் வெரி சிம்பிள். ஸோ இதை இன்றைக்கி லஞ்சுக்கு பண்ணியிருக்கேன். ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் வந்து எங்கள் கார்டன்லேருந்து பறித்த அந்த ஸ்ப்ரிங் ஆனியன்ஸில் ஐ குக் சூப்பராக இருக்குது. ஸோ நான் இதுக்கு ரெசிபி நான் ஷேர் பண்ணுறேன். இது எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். என்ஜாய். ஓகே, என்ஜாய். தேங்க்யூ.